ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா ஷோ பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். கிளம்புனதே லேட்டு, ஆனால் ரீச் வந்து 6 o'clockலாம் நம்ம பின்னாடி உட்காந்துக்கிற அந்த மேடம் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. நம்ம அண்ணா கையில் தான் இருக்குது. அவரும் பாவம் ரொம்ப நேரமாக ஓட்டிட்டு வராரு. இன்னும் ஒரு டோல் கூட நாங்கள் தாண்டவே இல்லை. நம்ம வந்து மூணு பேர் பின்னாடி இருக்காங்க. ஜில் ஜங் ஜக் 3 பேரும் ஓகேங்களா? ஜில் ஜங் ஜக் இது வந்து நான் வந்து இப்போ இந்த வீடியோக்காக சொல்கிறேன். ஜில் ஜங் ஜக்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தான் இது, கோயில் ஃபங்க்ஷனோடது. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ஃபுல்லாகவே வெரைட்டி டான்ஸ் தான் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி வீடியோஸ் நிறையா ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அந்த வீடியோ ஃபுட்டேஜை நான் ஆட் பண்ணுவேன். சரிங்களா? போக நம்ம நிறைய பேசுவோம். ஃபோன் எடுத்து கையில் வச்சுட்டோன்னா வேகமாக போகணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம திருபுரோ வந்து இந்த விஜய் ஒரு படத்தில் இருக்க பாட்டு விடுமே, அஜிரன்ன வீல்னு ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டுக்காக வேகமாக போகிறாரு. அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போவே டைம் வந்து 4 o'clock மேலே ஆகிடுச்சு. நாங்கள் 7 o'clock ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஈவெண்ட்டை. பட் நாங்கள் அதுக்குள்ளே ரீச் ஆகணும். ஸ்மைல் என்னதான் 120 போனாலும் ஸ்மைல் தான். பாவம் அந்த எர்டிகா கார் வந்து வந்து ஒரு சிங்கிள் வே மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த பக்கம் ஒரு சிங்கிள் வே, இந்த பக்கம் ஒரு சிங்கிள் வே, டபுள் தான் அது. அவருக்கு நாங்கள் ஆர்நெட், நாங்கள் அர்ஜென்ட்டாக போகிறோம், அதனால் ஆர்நெட் சொல்ல லைட்டாக ஒதுங்கினா தான் ஏறலான்ட்டு பாவம் ஒரு விண்டோலாம் இறக்கிட்டு கையை 2 பக்கம் தட்டிட்டு ஆர்ன் அடிக்காதடா என் காது வலிக்குதுன்ற. சரி அமைதியாக இருப்போம்னு பார்த்தா நம்பால அமைதியாகவே இல்லை. மறுபடியும் 2 ஆர்ன் அடிக்கிறாரு. அவர் ஒன்று டேய் ப்ளீஸ்ரா கையெழுத்துக்கு விட்டு ஆர்ன் அடிக்காதடா. லேட்டாக ஜில் ஜங் ஜக் 3 பேர் தூக்கிடுவாங்க. 2 பேரும் நான் மாதிரி தூக்கத்தை பார்த்தீங்களா? இந்த பக்கம் மட்டும் நான் பேசுறதுனால கண்ணு ஒரு சைடை திறந்து வச்சிருக்கு. அப்படி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாவம் நமக்கு கால் பண்ணிட்டாங்க ஈவெண்ட்ஸ் சைட்லேருந்து. நமக்கு ரொம்பவே கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவர் செண்டா பார்த்தீங்களா ஃபுல்லாக? அது சாரி சார், செண்டா இல்லை, ஜில் ஜில் ஜங் ஜக். இந்த வீடியோக்காக இந்த பேர். நான் இன்னொரு நிறைய வீடியோ போடும்போது வேறு பேர் வைப்பேன். என்னம்மா என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நமக்காக வீடியோ வாட்சி அதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லோரும் வந்துடுவாங்க. 6 o'clockலாம் இருக்கணும். அப்போ தான் கேர்ள்ஸ் எல்லாம் மேக்கப் போட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம போகிறதே 6:30 மேலே ஆயிரும். பாவம் நமக்கு ஈவெண்ட் கொடுக்குறவங்களாம் ஒரே போராட்டமாகவே இருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி நேற்று இல்லை, பல வருஷமாக இதே மாதிரி தான் பண்ணிட்டு வரோம். அது எங்களுக்கு சொல்கிறதுக்கு அசிங்கமாக தான் இருக்குது. வேறு என்னங்க பண்ணுறது? இதே பசங்களாம் கிளம்பி வரணும்னு வச்சுக்கோங்களேன். மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான். பொண்ணுங்களாம் கிளம்புனா மிஞ்சி போனால் 3 மணி நேரம் வேணும் கம்பல்சரி. ஒரு பாட்டு ட்ரெஸ் மாறுறதுக்கு அப்படி வந்து அப்படி கோட்டை போட்டு அப்படி ஈஸியாக போயிருவீங்க. ஒரு ஹேர் ஸ்டைல் இல்லை, மேக்கப் இல்லை, ஒன்றுமே இல்லை. பசங்க நாங்கள் உயிரை கொடுத்து ஆடுறோம். பார்க்குறவங்களுக்கு தெரியும் பசங்க பவர் ஆடுவாங்களா பொண்ணுங்க பவர் ஆடுவாங்களா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? அதெல்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதனால தான் நான் இவ்வளோ பெரிய பிளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். புது ஒரு முயற்சி தான் இது. யாரும் பிளாக் பார்க்க மாட்டேன்னா அசிங்கப்படுத்துகிற யூடியூபர்ஸ் நிறைய எல்லாரும் பார்ப்பாங்க. சும்மாவாச்சும் ஓட்டி பாருங்க, இப்போ நல்லா இருக்கும். எல்லாரும் பார்ப்பாங்க, வீடியோஸ் நல்லா பார்ப்பீங்க. பாருங்கள், இன்னைக்கு ஏதோ காமெடி இருக்கான்னு தெரியாது, ஆனால் போக நான் காமெடியான வீடியோஸ் கொண்டு வர பழகிறேன். சரிங்களா? எதுக்கு நான் இப்படி டயர் தள்ளுன்னு போகிறேன்னா, போகிற வழியில் நம்மளோட வண்டி வந்து டயர் வெடிச்சிருச்சு, கல்லுப்பட்டு. அதனால தான் தள்ளிட்டு போகிறேன். இப்போ நல்ல வேலை ஒரு ஓரமாக நிப்பாட்டுறதுனால ஒரு 2 கடை தாண்டினோடனே கடை இருக்குன்னு சொன்னாங்க. போகிற வேலையில் 2 கடை தள்ளி ஒன்று கடை இருக்குது. அதனால் காத்தடிக்க வந்துருக்கேன். போவாங்க டிரைவரை நான் வந்து ஸ்டெப்னி போட்டு எல்லாம் கழிச்சு இருக்காரு அந்த டயரை. வண்டி நல்லா இருக்குதுண்ணா.
அண்ணன் காசு கூட வாங்கலை, அவ்வளோ நல்ல மனுஷன். இப்படியே ஒரு வழியாக நாங்கள் வந்து காரில் ஏறிட்டோம். அது என்னன்னா டயர் பஞ்சர் ஆகலை, டயர் வந்து வெடிச்சிருச்சு. என்ன டைமோ என்ன நேரமோ தெரியல. நான் இன்றைக்கி எடுக்கிற வீடியோ எடுக்கிறேன், நேரமானு கூட தெரியல. ஃபஸ்ட் டைம் எடுக்கிற வீடியோ. இதோடைய ஸ்டெப்னி டயர் எடுத்து மாற்றி நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பண்ணியாச்சு. ரொம்ப பஸ் இருந்துச்சு. அதனால் நாங்கள் எடுக்கிற கேப்பில் சின்ன 3 பேருமே கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி கொடுக்கலாம். நல்லா ரொம்ப டைம் ஆச்சு, அதனால் சொல்லிட்டு ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. என்னால் டைமுக்கு போக முடியுமா, போய் அங்கே மேக்கப் போட முடியுமான்னு தெரியாது. அதனால் வந்து கார்லேயே மேக்கப் போடுறாங்க. ஜங்சத்து 3 பேரும் பார்த்தீங்களா மேக்கப் போட்டுருக்காங்க. நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஸ்பாட்டு காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம பண்ண போகிற ஸ்டேஜ் டான்ஸ் ஸ்டேஜ். நான் வந்து வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன், ஆடியோவை கட் பண்ணிட்டேன். ஏன்னா காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு புது முயற்சிக்காக விளாக்ஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ சாரி. நான் வந்து அதை அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன் இந்த வீடியோவை. ஸோ அதில் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? வீடியோ முடிஞ்சிச்சு, ஃபைனலாக ஈவெண்ட்டும் முடிஞ்சிச்சு. நாங்கள் எல்லாம் கிளம்ப போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நல்லதுன்னு சொல்லுங்கள், கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்லுங்கள். ஸோ டாட்டா பாய் பாய். இன்னொரு நாள் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.